உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். செய்தி செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்னென்ன என்பது குறித்தான விவரங்கள் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான பண மோசடி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. நிபந்தனைகளை பொறுத்தவரை 25 லட்சம் ரூபாய்க்கான சொந்த பிணை தொகையையும் மற்றும் அதற்கு இணையான இரு பிணையதாரரின் பிணையையும் வழங்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பதிவு செய்துள்ள, குறிப்பாக மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்துள்ள அந்த ஊழல் வழக்குகளின் அரசு தரப்பு சாட்சிகளையோ பாதிக்கப்பட்ட நபர்களையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும், ஊழல் வழக்கிலும் அல்லது பண மோசடி வழக்கிலோ இவ்வாறு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொண்டால் ஜாமீன் ரத்து செய்வதற்கான முகாந்திரமாக அது கொள்ளப்படும் என்றும் ஒரு எச்சரிக்கையை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சென்னை அமலாக்கத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணிக்குள் ஆஜராக வேண்டும் என்றும், இதே போல ஊழல் வழக்கை விசாரித்து வரும் விசாரணை அதிகாரி முன் ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையும் ஆஜராக வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடந்து முடியும் வரை அவரது பாஸ்போர்ட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும், இந்த வழக்கு விசாரணைக்கும், குறிப்பாக பண மோசடி வழக்கு விசாரணைக்கும் ஊழல் வழக்கு விசாரணைக்கும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்து தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.